விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். வெளி உலகத்தை அறிந்து கொள்ள நாம் விளக்கினை ஏற்ற வேண்டும். இந்த விளக்கினை ஏற்ற ஏற்ற நம்முடைய வேதனையானது மாறிவிடும். நம்முடைய வேதனை தீர விளக்கினை ஏற்ற வேண்டும். அந்தி சந்தி என இருபோதும் விளக்கினை ஏற்றுதல் நலம் தரும், வளம் தரும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கினை விளக்கக்கூடிய விளக்கினை உடையவர்கள் யார் என்று சொன்னால் தேவர்கள், இறைவன் ஆகியோரை விளக்கேற்றி வழிபாடு செய்தல் நலம் பயக்கும். விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மகோன்னதம் தொடர்கிறது. ஐந்து கரத்தானை, ஆனை முகத்தானை, இந்தியன் இளம்பிறை போலும் எயிற்றானை, நந்தி மகந்தானை, ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மிகுன்றா ஒழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும், பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து, பாழ்நரகக் குழிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. நாம் தொடர்ந்து திருவாசகத்தை சிந்தித்து வந்தோம். இன்றைக்கு மார்கழி நோன்பு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆண்டாளின் பாசுரத்திலிருந்து ஒரு பாடலை சிந்திக்க இருக்கிறோம். ஆம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்வாடிச் செல்வச் சிறுமீர்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேணிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நமக்கு நல்ல வாழ்க்கையை, இந்த ஆன்மாவிற்கான வெளிச்சத்தை, வீடு வேற்றினை நாராயணன் தருவான் என்பதாக ஆண்டாள் சொல்லக்கூடிய முதல் பாடல். திருக்கோவலூர் என்கின்ற தலம். அங்கே மிருகண்டு முனிவரினுடைய வீடு. அங்கே இடைக்கழி. இடைக்கழி என்றால் உள்ளுக்குள் செல்வதற்கு முன்பாக நம்ம பழைய வீடுகள் எல்லாம் தாழ்வாரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல ஒன்று நடை ஓட்டம்பாங்க. அதற்கு பேர் இடைக்கழி என்று பெயர். அதில் ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். அந்த இடத்தில்தான் நம்முடைய முதல் ஆழ்வார்கள் மூவரும் சந்திக்கிறார்கள். பொய்கையாழ்வார் இருக்க அங்கே பூதத்தாழ்வார் வர, அதன் பிறகு வந்தார் பேயாழ்வார். இவர்கள் மூவரும் இங்கே இருப்பதால் நாராயணனும் அங்கே வந்தான். அவர்கள் மூவரும் பாடிய பாடல்களில்தான் நாம் இரண்டு பாடல்களை தொடர்ந்து நேற்றும் இன்றுமாக சிந்தித்தோம். வையம் தகளியாய் வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை, இடராழி நீங்குகவே என பொய்கையாழ்வார் பாட, அன்பே தகளியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியான் அன்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என பூதத்தாழ்வார் பாட, இருவர் ஏற்றிய விளக்கொளியில் பொய்கையாழ்வார் ஏற்றியதிலும் பூதத்தாழ்வார் ஏற்றியதிலும் பேயாழ்வார் பார்க்கிறார். நாராயணனை நான் கண்டுகொண்டேன் என சொல்கிறார். இருவர் ஏற்றிய விளக்கில் நாராயணன் தென்படுகின்றான். நாராயணனே நமக்கே பறை தருவான். நம்முடைய வாழ்க்கைக்கான விடுதலையை, நம்முடைய எண்ணங்களினுடைய ஈடேற்றத்தை அவன் நமக்கு வெற்றியாக தருவான். பறை எழுப்புதல் என்பது வெற்றி. நாராயணனே நமக்கு வெற்றியை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கூறிய இந்த பாடல் இருக்கு இல்லையா, ஆண்டாள் யார் என்பதற்கு போனால் அவள்தான் பூமித்தாய். வராக அவதாரம் எடுத்து பூமித்தாயை இறைவன் காப்பாற்றிய போது, எப்போதும் உங்களை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், அவளே தாயாக இருந்து இந்த உலகத்து உயிர்களெல்லாம் வீடு பேர் அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என சொல்ல, என்னை புகழ்ந்து பாடு, அதை அவர்கள் பாட வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் வழியாக அவர்களுக்கு நான் பேரொருள் செய்கிறேன் என சொல்லி இறைவன் தோன்றினான். அப்படி தோன்றியவள்தான் ஆண்டாள். அவள் பூமித்தாய், பொறுமையினுடைய எல்லை. அவள்தான் நமக்கு எல்லோருக்கும் நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களை எழுப்புகிறாள். இந்த காலை பொழுது தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று கிடையாது. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் குளிருக்கு போத்திக்கிட்டு தூங்கினோம்னு சொன்னால் எழுந்திருக்கிற நேரமும் தெரியாது, ஆர்வமும் இருக்காது. ஆனால் காலை பொழுதில் எழுந்திருந்து இறைவனை வணங்கினால் நம்முடைய துன்பங்கள் படிப்படியாக விலகும். அப்படி எழுந்திருக்கிறதுக்கு நிறைய நாம் முயற்சி செய்யணும். காலையில் தூக்கம்தான் வரும், என்ன எழுந்து என்ன பண்ணிட போகிறோம்,
ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும். அப்பாடி பொங்கல் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம காலையில் எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அம்மா கோயிலில் பேசிக்கிட்டு போனாங்க. நான் கேட்டேன், ஏம்மா காலையில் எழுந்துக்கிறது அவ்வளோ கடினமாக இருக்கா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? காலையில் எழுந்திருச்சு வாச தெளித்து கோலம் போட்டு இடையில கொஞ்சம் சாணியை வச்சு அதில் ஒரு பூவை சொருகி, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னாங்க. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள். இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் காற்று மிக அழகாக வீசும். காலை பொழுதில் எழுந்து அந்த குளிரை அனுபவித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு சளி தொந்தரவே நம்முடைய உடலுக்கு ஏற்படாது. அதற்காகத்தான் மார்கழி மாதத்தில் காலை பொழுதில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, காலை பொழுதில் எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு இருக்கக்கூடிய பசுஞ்சாணத்தை வைத்து பூத்திருக்கக்கூடிய ஒரு பூவினை அதில் சொருகி அழகாக மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டார்கள் உடலையும் உள்ளத்தையும். இந்த உடலையும் உள்ளத்தையும் மெருகேற்றிக் கொள்வதுதான் வழிபாடு. கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவது ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, நமக்கு ஏ ஃபார் ஆப்பிள் எப்போங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க? 3ஆம் வகுப்பில், ஒரு எல்கேஜியில் யூகேஜியில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதே 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பில் ஆப்பிளா கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தெரியும். 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு போகிறச்சே அதை அப்படியே மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு தெரியும், இல்லைங்களா? ஆனால் 3 வயதில் நம்ம கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிடுறோம், அபிஷேகம் ஆகுது கன்னத்தில் போட்டுக்கிட்டோம், தீபாராதனை ஆச்சு கன்னத்தில் போட்டுக்கிட்டோம். அதையே 60 வயசுலேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் இன்னும் எல்கேஜியே தாண்டலேன்னு தானே ஆகிடும். எனவே இறைத்தன்மை என்பது அன்பாக இருப்பது, அரவணைத்து செல்வது, எல்லோரையும் சமமாக நடத்துவது என்பதை சொல்லி இந்த விளக்கை ஏற்றிவிட்டால் அதுவே நாராயணனை நமக்கு பறை தரக்கூடிய ஒருவனாக மாற்றிவிடும் என்பதை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.